ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹர் ஒண்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா அந்த மால் தான் விசிட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா போனோம். அது வந்து நியர்பை தான், லைக் 7 கிலோமீட்டர்ஸ் தான். இது வந்து பெங்களூரில் ஒரு லார்ஜஸ்ட் மால் அது. ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணோம். நாங்கள் போகும்போது அவ்வளோ ரஷ்ஷு. பைக் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 hour சார்ஜஸ் வந்து 50 rupees போடுறாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா 1 hour நீங்கள் எடுத்தீங்கன்னா லைக் 20 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறம் மாலை போய் விசிட் பண்ண போனோம். கரெக்டாக அங்கே வந்து என்னென்ன இருக்குது உள்ள, லைக் எத்தனை ஃப்ளோர்ஸு எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, ஃபுல்லாமே பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருக்குது. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக நியூ இயருக்காகவும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. லைக் பர்கர் கிங்கில் வந்து உங்களுக்கு 2 burgers வாங்கினாலே லைக் கிறிஸ்பி வெஜ் நான்வெஜ் எந்த பர்கர் வாங்கினாலும் 99. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்டார்பக்ஸ்லேயே ஆஃபர் போயிட்டுருக்கு, 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஹாஃப் ரேட் தான் எல்லாமே. ஸோ நாங்கள் மாலுக்கு போயிட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக லைட்னிங்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மால் ஆஃப் ஏஷியா அவுட்டர் சைடு வந்து உண்மையிலே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லைக் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதான் வந்து லார்ஜஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ மால்லே, லைக் பெங்களூர் லொக்கேட் ஆகிருக்க மாலில். ஸோ லார்ஜஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோம். அதுலேயுமே நிறைய பெல்ஸு, அப்புறம் ஜிங்கிள் பெல்ஸ் நிறையா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வெளியிலேயும் வாட்டர் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன், லைக் வெளியில் வாட்டர் வியூ, அதில் வந்து எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுது, நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக போய் சுற்றி பார்த்தோம். லைக் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது வந்து மேக்ஸ் இருந்துச்சு, லைக் ஸ்டைல் யூனியன், லைக் இந்த மாதிரி பிராண்டட் ஷோரூம் இருந்துச்சு. அங்கே buy 2 get 1 free இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. H&M எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக போகும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. லைக் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃப்ளவர்ஸ் முன்னாடி, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஷூ கம்பெனி பிராண்டட்ஸ், அப்புறம் வந்து வாட்ச், இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஃப்ளோர் போனதுக்கப்புறம் லாஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ண மாதிரி எல்லா டிஷ்ஷஸும் இருந்துச்சு. லைக் பர்கர் கிங்கு, அப்புறம் KFC எல்லாத்துலேயும் ஆஃபர் போயிட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. உண்மையிலே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு மால். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் இது. அதே மாதிரி நிறைய லைக் ஷாப்ஸ் லொக்கேட்டாக இருந்தபோது நிறைய பீப்புள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க பெங்களூர் மால். ஏன்னா இதான் வந்து பெரிய மால் பெங்களூர்லேயே. அதுவும் கிறிஸ்மஸ் டைம் அப்போ தான் ரொம்ப பீக்காக இருக்கும். ரொம்ப டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஐ பிளானட்டும் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த ஐ பிளானெட்டில் வந்து நிறைய ஐஃபோன் கேட்டகரிஸ் வச்சுருந்தாங்க. லைக் 17, 16E, 17 Pro இந்த மாதிரி. ஸோ அதையுமே நான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். லைக் ஐஃபோன் மாடல்ஸு எப்படிலாம் வந்து இருக்குது, அங்கே வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். ஸோ இந்த மால் ஆஃப் ஏஷியா தான் 6th largest மால் இந்த வேர்ல்ட்லேயே. இது வந்து பெங்களூர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா லைக் எலஹங்கா பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு 1 kilometerக்குள்ளேயே விஷால் மெகா மார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸு. அது மாதிரி மால் ஆஃப் ஏஷியாவில் வந்து கிட்ஸுக்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் ஃபன் சிட்டின்னு இருக்குது. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி. உண்மையிலே கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மால் போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாலை போய் விசிட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி அங்கே ஃபுட் கோர்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எங்கெல்லாம் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னா பர்கர் கிங்லேயும் லைக் KFCலேயும் டே ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. லைக் கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த மாலை விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.